போற்றும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நேற்றுக்கு கொடுத்த கிருபை அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபைகள் புதியவைகள். அதை தான் வாசிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. நேற்றுக்கு இருந்த பலன் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நேற்றுக்கு இருந்த ஒரு புதிய வாழ்க்கை அல்ல, இன்றைக்கு அதைவிட புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி நாம் தேவனை தேட வேண்டும். ஏன் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் அவர் கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுப்பதனால் இன்றைக்கு வேண்டிய கிருபைகளை, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் ஜெயமாய் வாழ்வதற்கு, வெற்றியாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, பலத்தோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் நமக்கு வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் அந்த புதிய கிருபைக்காக அவர் சமூகத்தை நோக்கி பார்த்து, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவர் என்ற பாடலை கரங்கள் தட்டி பாடி நாம் வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுங்க. இதை பாடும்போது ஒரு புதிய கிருபையை கர்த்தர் தருவார். புது கிருபைகளை தினம் தினம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருப்போம். தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இன்னைக்கு வேண்டிய கிருபைய எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு புது கிருபை. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, ஆமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதை விட ஒரு பெரிதான மேன்மை எங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. காலை நேரத்திலே என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் வாக்கியமே,
இதை விடவும் பெரிதான மேன்மை காலை நேரத்தில் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். சொல்லுங்க, இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவர், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர், அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மையே நாங்கள் இரட்சகராய் வைத்திருக்கிறோம், நீ ஒருவரே துதிக்கு பாத்திரர், இதை விடவும் பெரிதான மேன்மை. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான வேறொன்றும் இல்லையே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி தங்களுக்கு வேண்டிய மன்னாவை சேகரித்ததை போல இந்த காலை நேரத்தில் இன்றைய நாளில் எங்களுக்கு வேண்டிய உம்முடைய பலத்தை, உம்முடைய இடத்திலிருந்து கிருபையை, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, உம்மிடத்திலிருந்து தைரியத்தை, உம்மிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற வசனம் ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார், உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். உங்களுக்கு முன்னே போகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான உள்ள தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக நடந்து போவதற்கு அவர் பிரியமும் அவர் அக்கறையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33வது அதிகாரம்
14வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்ல பிரியமும் அக்கறையும் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் மாத்திரம் நமக்கு முன்பாக கடந்து செல்வார் என்றால், அவர் சமூகம் நமக்கு முன்பதாக நிற்கும் என்றால், எதை குறித்தும் நாம் கவலைப்படவோ, எதை குறித்தும் நாம் தியங்கவோ, எதை குறித்து நாம் பயப்படவோ தேவையே இல்லை. ஏனென்றால் நமக்கு முன்பதாக போகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு அவர் முன்பதாக செல்லுவார் என்றால் அதைவிட ஒரு சந்தோஷமும் அதைவிட ஒரு மகிழ்ச்சியான காரியமும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அநேக குறைவுகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அவர் சமூகம் அல்லது அவர் நமக்கு முன்பதாக அவர் நடந்து செல்வார் என்றால் எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். இந்த 40 வருடங்களில் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ஒரு குறைவும் இல்லாதபடி அவர்களை தேவன் நடத்தி வந்தார். அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே வந்தது. ஏனென்றால் அவர்கள் நடந்து கொண்டிருந்த இடம் ஒரு வனாந்தரம் நிறைந்த இடம். வனாந்தரம் என்று சொன்னாலே பாதை தெரியாத ஒரு இடம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரு இடம். எந்த இடத்திலிருந்து எப்போது பிரச்சனை வரும், எந்த இடத்திலிருந்து எப்போது ஆபத்து வரும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாத ஒரு திகிலும் பயமும் கலக்கமும் நிறைந்த இடம்தான் வனாந்தரம். ஆனால் இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 40 வருடங்கள் அவர்கள் நடந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். 40 வருடங்கள், அதுவும் ஒரு சிறு கூட்டம் அல்ல, திரளான லட்சங்கள் நிறைந்த கூட்டத்தை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தின போது அவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஒரு குறைவும் இல்லாதபடி அவர்களை வழிநடத்தினார். எப்படி அவர்களை வழிநடத்த முடிந்தது என்றால், எப்படி எந்த குறைவுகளும் இல்லாமல், பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், திகைப்பு இல்லாமல், வெற்றியாளர்களாய் சந்தோஷத்தோடு எந்த குறைவுகளும் இல்லாமல் வனாந்தரத்தை கடக்க முடிந்ததுக்கு காரணம், அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கடந்து போனார். அவர்களுக்கு முன்பதாக அவர் நடந்து போகும்போது எந்த சூழ்நிலையை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை வனாந்தரத்தின் சூழ்நிலையைப் போல வழி தெரியாத ஒரு இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கலாம், அல்லது எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஒரு வழி நடத்துதலே இல்லாதபடி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக அவர் போகிறார், தடைகளை நீக்கி போடுவார், அற்புதங்களை செய்வார், பலத்த காரியங்களை தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறத நீங்கள் வாசிங்க. சங்கீதங்களிலே 16வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 16வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதனுடைய சரியான காரியம் அப்படின்னா, அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் சரியான அர்த்தம். எப்போது முன்பாக வைத்திருக்கிறேன்றதை விட அவர் எனக்கு முன்பாக இருக்கிறதுனால எத்தனை புயல்கள், எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவர். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம்
31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பாருங்களேன், உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார். நல்ல கவனிங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை சொல்லிட்டு ஆண்டு சொல்றார் பாருங்க, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பாருங்க, எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படவோ கலங்கவோ, ஒருவேளை இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நிலைமைகளில் நமக்கு எல்லாம் எதிரான கேள்விகளோடு, அநேக சந்தேகத்தோடு, நம்முடைய மனதுக்குள் ஒரு ஐயப்பாடோடு ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாக போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். நீங்கள் எதை குறித்தும் பயந்தோ எதை குறித்தும் கலங்கவோ தேவையில்லை. தைரிய மனதோடு இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, எனக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறார். ஒருவேளை வனாந்தரத்தின் பாதையாக இருக்கலாம், ஒருவேளை இருளின் பாதையாக இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் உங்களுக்கு முன்னே போகும்போது நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் அடைய வேண்டும். குறைவில்லாதபடி நடத்துகிறவர், ஓங்கிய கரத்தினால் நடத்துகிறவர், தம்முடைய வல்லமையினால் நடத்துகிறவர். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியும் என்றால் 40 வருடங்கள் வனாந்தரத்தின் பாதையிலே அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து வெற்றியாளர்களாய் தேவன் நடத்த முடியும் என்றால், நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் முன்பதாக வைத்து ஒரு மனிதன் கடந்து போகும்போது, அல்லது முன்பதாக நடந்து போவதற்கு அந்த மனிதன் விட்டு கொடுத்து பின்பதாக நடக்கும்போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை இந்த காலை நேரத்திலே பார்த்து நாம் கடந்து போகிறோம். கர்த்தரை முன்பதாக வைத்திருந்தால் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தார், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தார். ஆனால் அதெல்லாம் தாண்டி போவதற்கு, ஜெயிப்பதற்கு காரணம் தெரியுமா? கர்த்தர் முன்னே இருந்ததினால். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் முன்பதாக நாம் வைத்திருப்போம் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து கடந்து போகிறோம். முதல் காரியம், ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்னே போகும்போது முதலில் அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், கோணலான எல்லாவற்றையும் அவர் செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கோணல் என்பதற்கு நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் என்னுடைய மனதில் வைத்த சில கருத்துக்களை சொல்லுகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்களேன். கோணலான மலைகள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கோணலான மலைகள் உண்டு. அதே போல் 2வது கோணலான மாறுபாடான வழிகள், சில மனித வழிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 9வது வசனம், சங்கீதம் 125 5ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:9 மாத்திர வாசியுங்கள். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். பாருங்க, கோணலான வழிகளில் நடக்கிறவன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வழிகள். இவைகள் எல்லாம் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். மலைகள் என்று சொன்னாலே தடைகள், பிரச்சனைகள். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இது முடியாது என்று சொல்லக்கூடிய அவிவிசுவாசங்களை எழுப்புகிற இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் மலைகளாய் வந்து நிற்கும்.
பெரிய பிரச்சனையை போல வந்து நிற்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்வார் என்றால் இந்த கோணலான எல்லா மலைகளையும், கோணலான எல்லா மனிதனுடைய தந்திரங்களையும் அவர் செவ்வையாக்கி, அவர் தடைகளை மாற்றி நம்மை நடத்தி செல்ல வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஒரு பெரிய பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். மலை போன்ற ஒரு பிரச்சனை உங்கள் முன்பதாக நிற்கலாம். ஐயோ, இதை நான் எப்படி கடக்கப் போகிறேன்? ஐயோ, இதை எப்படி நான் தாண்டி செல்ல போகிறேன்? மலை போல பிரச்சனை இருக்குது, இது எப்படி எனக்கு தரையாய் மாறும்? எப்படி இதை காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா? இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு முதல் காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். எல்லா கோணலான எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு செவ்வையாய் மாற்றுவார். மனிதனிடத்திலிருந்து வந்த காரியங்கள், மனிதனிடத்திலே வந்த எதிர்ப்புகள், மனிதனிடத்திலே வந்த தடைகள், மனிதன் மூலமாய் வந்த பிரச்சனைகள், எந்த காரியமாய் இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் முழு பலத்தோடு தைரியத்தோடு சொல்லுங்க, அவர் செவ்வையாக்க வல்லமை உள்ளவர். முதலில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்த உடனே முதல்ல அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கோணலான எல்லா காரியத்தையும் செவ்வைப்படுத்தி நடத்துவார். மலை போல பிரச்சனைகள் நிச்சயமாய் மாறும். மனிதனிடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் நம் முன்பதாக போகிறவர் செவ்வைப்படுத்தி சீர்படுத்தி நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். இரண்டாவதாக யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இரண்டாவது, வழி நடத்தும் தேவனாய் இருப்பார். முதல்ல பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் மலை போல இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களால் வந்த பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நம்மை வழிகளை கோணல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நேர் வழியாய் நடக்கக்கூடாதபடி அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் முன் சென்று அதை செவ்வையாக்கி கொடுப்பார். இரண்டாவது, வழி நடத்தி கொண்டு செல்லும் கர்த்தர். முன்பதாக போகிறவர் நம்மை வழி நடத்துவார். இங்கே மோசே சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம், நீர் மாத்திரம் எங்களோடு வராவிட்டா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏனென்றால் அவர் சமூகம் அவர் நடத்துவார் என்றால், அவர் முன்பதாக செல்வார் என்றால், செங்கடல் வந்தாலும் அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது, யோர்தான் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எரிகோ கோட்டைகள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எத்தனை தேவைகள் இருந்தாலும் அவையெல்லாம் அவர்களை பார்த்த உடனே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஏன்? முன்னே போகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, வழி நடத்தி செல்லக்கூடிய தேவன். தவறான பாதையிலே ஒரு நாளும் நம்மை நடத்தாதவர், அவர் சரியாய் நடத்துவார். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு நானே வழியும், பாருங்களேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுமா இருக்க அவருடைய வழி சத்தியம் நிறைந்த வழி, ஜீவன் நிறைந்த வழி. அவர்தான் நம்மை நடத்த முடியும். இதை நன்கு அறிந்ததுனால தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை முன்பதாக வைத்து விடுங்கள். ஆண்டவரே, நீங்கள் முன்னாடி போங்க, ஆண்டவரே எனக்கு வழியை செவ்வைப்படுத்தி கொடுங்க, என்னுடைய வழியை நேராக்கி கொடுங்க. அது மாத்திரமல்ல, என்னை வழி நடத்துகிறதும் நீங்கள் தான் ஆண்டவரே. அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று நம்ம பேதுருவிலே வாசிக்கிறோம். நமக்கு முன்மாதிரியாய் சில வழிகளை அவர் வைத்து போயிருக்கிறார். அந்த வழிகளிலே நாம் நடத்த, அந்த வழிகளிலே நாம் நடத்தப்பட நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், அவரை முன்பதாக அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. சில வழிகளை நான் காட்டுகிறேன். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 48வது சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆண்டவர்
வழி நடத்துவார் என்றால் எப்படி நடத்துவார்னா, கடைசி வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் வரை அவர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் 139ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 139வது சங்கீதம் 24வது வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நம்ம வழி வேதனை உண்டாக்கும், ஆனா அது என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். அடுத்து 2வது, நம்மை நடத்துகிற வழி எப்படி இருக்குன்னா, அவரை முன்பதாக வச்சுட்டோம்னா நித்திய வழியில நம்மை நடத்துவார். அவர் நடத்துகிற சாதாரணமானவர் அல்ல, நித்திய வழி. நான் முதல்ல சொன்னேன், மரண பரியந்தம் இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் சரி, உறவுகள், நட்புகள், கூட இருக்கிறவங்க, குடும்பம், என்ன நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பினவர்கள், இப்படி யார் நம்மளை கைவிட்டுட்டு போனாலும் நமக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாய் தெரியும், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். அவரை முன்பதாக வச்சுட்டா நம்ம வேறு எதற்கு கவலைப்பட வேண்டாம். கடைசி வர இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து போகும் வர கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். 2வது நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு மனிதன் முன்பதாக வைத்துட்டா நித்திய வழி, சரியான வழியில் நடத்துவார். இந்த உலகம் காட்டுகிற வழி வேதனையின் வழி, நமக்கு தோன்றுகிற ஒரு வழி பொல்லாப்பான வழி. ஆனால் அவருடைய கரத்திலே விழுவோம் என்றால், அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் என்றால் நித்திய வழியிலே தேவன் நம்மை நடத்துவார். 3வதாக 143வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், 143வது சங்கீதம் 10வது வசனம் கீழே பாருங்க. என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அவர் நடத்துகிறவர் எப்படிப்பட்ட வழியில் நடத்துவார்னா, செம்மையான வழி. செம்மையான வழினா சரியான பாதையில், நேர் வழியாய் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் முன்பதாக நீங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால், கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2வது கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்ம வழி தெரியாத ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். அடுத்து என்ன செய்வதென்ற ஒரு தெரியாத சூழ்நிலையை நாம் நின்று கொண்டிருக்கலாம். எத்தனையோ அமலேக்கியர்கள், எபூசியர்கள், பெலிஸ்தியர்கள், எத்தனை பேர் வந்தாலும் கலங்க தேவையில்லை. தடைகள் வந்தாலும் கலங்க தேவையில்லை. நம்மை நடத்தி கொண்டு போகிறவர், முன்பதாக போகிறவர் நம்முடைய தேவன். ஏசாயா 48:17 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே, பாருங்களேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி நடக்கணுமோ அந்த வழியிலே நடத்த வேண்டும் என்றால் அவர் நமக்கு முன்பதாக போக வேண்டும். இந்த காலை நேரத்தில் என்னை நடத்துங்கப்பா, நீதியின் பாதையில், சரியான பாதையில், நேர்வழியாய் என்னை நடத்த உம்மால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி கர்த்தரை முன்பதாக வைப்போம் என்றால் 2வது ஒரு மனிதனை கர்த்தர் வழி நடத்துகிறார். 3வதாக மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக, பாருங்க எத்தனை முறை சொல்ற பாருங்க, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 3வது, கர்த்தர் முன்பதாக நடப்பார் என்றால், கர்த்தர் முன்பதாக நடப்பதற்கு அல்லது நடந்து போகும்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம், தடைகளை நீக்குவார். தடைகள் நீங்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில திருமண தடைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ள சில தடைகள் இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில தடைகள் இருக்கலாம், தொழிலிலே தடைகள் இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே தடைகள் இருக்கலாம். வாழ்க்கையில எந்த இடத்திலே தடைகள் இருந்தாலும் கர்த்தர் முன்பதாக செல்லும்போது நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. தடைகளை நீக்கி நம்மை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவர். 3 தடைகளை நான் காட்டுகிறேன். யோர்தான் என்கிற தடை வந்தது. யோசுவா 3ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோர்தான் என்கிற தடை இயற்கை நிமித்தமாய் வந்த தடை. இந்த தடையினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போக முடியவில்லை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயற்கை மூலமாய் சில நேரங்களில் தடைகள் வந்தாலும் ஆண்டவர் முன்பதாக செல்லுவார் என்றால் அந்த தடைகளை மாற்றி கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுவார். யோர்தான் பின்னிட்டு திரும்பியதைப் போல நமக்கு இயற்கை நிமித்தமாய் வந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பின்னிட்டு திரும்ப செய்வார். இரண்டாவது, கோலியாத் என்கிற தடை ஒரு மனிதனுடைய தடை நமக்கு முன்பதாக வந்து நிற்கலாம். இந்த மனித தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பிடித்து கொள்ளக்கூடிய அனுபவத்திலே வரலாம். 1 சாமுவேல் 17:50 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே போல மனிதனால் வருகிற தடைகளையும் நாம் ஜெயிக்க அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். பார்வோன் என்கிற தடை சத்ருவின் மூலமாய் தந்திரமாய் வருகிற தடை மீண்டும் அடிமைத்தனத்துக்குள், மீண்டும் போராட்டத்துக்குள், மீண்டும் ஒரு கசப்பான அனுபவத்திற்குள் நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பின்தொடர்கிற தடைகள். இப்படிப்பட்ட தடைகள் வந்தால் கூட நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், இந்த இயற்கை தடை வந்தாலும் சரி, மனிதனிடத்திலிருந்து தடைகள் வந்தாலும் சரி, அல்லது சத்ருவின் மூலமாய் யுக்தியாய் பல தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். 3 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே பார்த்தோம். முதல் கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை மாற்றுகிறவர். எந்த தடைகளை மாற்றுவார், எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார்? 3 கருத்துக்களை நான் சொன்னேன். ஆண்டவர் நமக்கு முன்பதாக போகும்போது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கோணலானவைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். எத்தனை கோணலானவைகள், மலைகள், மனிதர்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கோணலானவைகளாய் வந்தாலும் அவைகளை செவ்வைப்படுத்தி நடத்துவார். இரண்டாவது, கர்த்தர் முன்னே போகும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் வழி நடத்தும் தேவனாய் இருப்பார். நமக்கு வழி தெரியாத போது, அடுத்து எங்கே போவதென்கிற தடுமாற்றத்தோடு வாழும்போது நம்மை கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்துகிறவர். மரண பரியந்தம் நடத்துவார், நித்திய வழியில் நடத்துவார், செம்மையான வழியில் நடத்துவார். வாசித்தோமே, கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். மூன்றாவது காரியம், ஒரு மனிதன் கர்த்தரை முன்பதாக வைக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து செல்லுவார். எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. கர்த்தர் முன்பதாக சென்று எல்லா தடைகளையும் மாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். 4வதாக, உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்து 4வதாக, பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். பயம் என்பது இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒன்று. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், நாம் பார்த்து கொண்டிருக்கிற, சந்திக்கிற எல்லா காரியத்தையும் வைத்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம். ஐயோ, இது எப்படி ஆகுமோ, இதெல்லாம் எப்படி நான் தாண்ட போகிறேனோ, எப்படி இந்த வருடத்தை நான் நடத்த போகிறேனோ, எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேனோ, எப்படி என் பிள்ளைகள் வாழ்க்கை இருக்க போகிறதோ என்கிற பயம் உங்களை பிடித்திருக்கலாம். ஒரு கலக்கம் உங்களை பிடித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் முன் சென்று நம்மை நடத்துகிறவர். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவே இல்லை. இந்த காலை நேரத்தில் பயங்களை மாற்றி தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். நமக்கு முன்பதாக போகும்போது ஆண்டு 4வதாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? பயமும் கலக்கமும் வேண்டாம், அவர் முன் சென்று நம்மை நடத்துவார். பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாருக்கு சூழ்நிலையை கண்டு ஒரு பயம். ஐயோ, என் பிள்ளை சாக போகிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சூழ்நிலைகளை பார்த்து பயந்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, கர்த்தர் சத்தத்தை கேட்டார். இந்த காலை நேரத்தில் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். நீங்கள் பயப்படவோ
கலங்கவோ தேவையில்லை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் நிமித்தமாய் வந்த பயத்தினால ஜனங்கள் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே மோசே சொல்லுவார், பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இன்றைக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள், நெடுநாட்களாக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற, பாவத்தை கொண்டு வருகிற சில பயங்கள் வருதா? இன்றைக்கி சொல்லுங்கள், கர்த்தர் முன்னாடி இருக்கிறாரு, பின்னாடி வரதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னோடு இருக்கிறவர் பயப்படாமல் கலங்காமல் என்னை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவர். 5வது காரியம், 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 24 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். 5வதாக, ஒரு மனிதன் கர்த்தரை முன்பதாக வைக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். 5வது என்ன? யுத்தத்தில் ஜெயம் தருவார். எந்த யுத்தம் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் யுத்தத்திலே கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்கள் தொழிலில் ஒரு ஜெயத்தை தருவார், குடும்பத்தில் ஜெயத்தை தருவார், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயத்தையோ கர்த்தர் தருவார். இன்றைக்கு 5 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே நாம் பார்த்தோம். ஆண்டவரை முன்பதாக வைத்து ஒரு மனிதன் போகும்போது, ஆண்டவரை முன்பதாக வைத்து கடந்து போகும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற 5 ஆசீர்வாதங்கள். 1, கோணலான காரியங்களை செவ்வையாக்குகிற தேவன். 2வது காரியம் நாம் பார்த்தோம், வழி நடத்தும் தேவன். 3வதாக, எல்லா தடைகளை நீக்கி முன்பதாக செல்லுகிறவர். 4வதாக நாம் பார்த்தோம், பயப்படாமல் கலங்காமல் நம்மை நடத்தி செல்லும் ஆண்டவர். 5வது, யுத்தத்தில் வெற்றி தருகிறவர். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த காலை நேரத்தில் தைரிய மனதாய் சொல்லுங்க, அவர் முன்னே போகிறார். நீ நான் பயப்பட மாட்டேன், இனி நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் தொழிலுக்கும் எந்த காரியம் வராதபடி அவர் முன்னே சென்று வெற்றியை தருவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து போவீராக. சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் நன்கு அறிகிறோம். எங்கள் தேசத்தின் நிலைகளை அறிந்திருக்கிறோம். ஒரு பயமும் ஒரு திகிலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு முன்பதாக போகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்களுக்கு முன்பதாக போகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக முழு பலத்தோடு சொல்லுங்க. இதை விடவும் பெரிதான மேன்மை கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் இயேசுவே கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே கர்த்தர் போவார். உம்முடைய கரம் முன்பதாக போகட்டும். உம்முடைய வழிநடத்தலின் பிரசன்னம் முன்பதாக போகட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து போவாராக. இன்றைய நாள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலான வழிகளையும்
எங்களுக்கு செவ்வைப்படுத்தி எங்களை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. உடைய சமாதானம், கிருபை, இரக்கம் அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.